Hey guys, welcome back to the channel. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ட்ரிப் வீடியோங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அபியுத்தையும் சந்தியாவையும் பிக் பண்ணுறதுக்காக ஆண்டிப்பட்டி போகிறேன் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பி சந்தியா வீட்டு வரைக்கும் போகிறது தான் வந்து இந்த vlog-ஆக இருக்க போகுது. மீன் டைமில் இந்த லாஸ்ட் ஒரு 10 months என் லைஃப்பில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் என்னோடய லைஃப்பில் என்ன ஆச்சு, ஏன் லாஸ்ட் ஒரு 10 months பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வீடியோ எதுவும் போடல, என்ன தான் அப்படி எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். லைஃப்பில் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும், லைஃப் இஸ் அன்ப்ரெடிக்டபிள், ஒரே செகண்டில் வந்து அப்சைட் டவுன் ஆகும் அப்படின்லாம் சொல்ல இருக்கலாம். நல்லா தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது வந்து அனுபவிச்சு ஓ இதுக்கு பேர் தான் அதுவா, இதுதான் வந்து லைஃப்பில் ஒரே செகண்டில் அப்சைட் டவுன் ஆகுறதா அப்படிங்கிறதுலாம் ஃபர்ஸ்ட்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 8 months. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா October 20th வந்து என் தம்பியோட வெட்டிங். எனக்கு என் தம்பி தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 வீடியோவில் வந்திருப்பான். ஸோ அவனோட வெட்டிங். ஸோ அதுக்கு ஆண்டிப்பட்டியிலேருந்து சந்தியாவோட அப்பா, சித்தப்பா, அவன் சித்தி, அவன் தம்பி எல்லாம் அங்கேருந்து இங்கே வந்தாங்க. ரிசப்ஷன் அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா சந்தியாவோட அப்பாவுக்கு ஹெட்டேக் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு டேப்லெட் வாங்கறதுக்காக ரோடு கிராஸ் பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு கார்காரங்க வந்து இடிச்சிட்டாங்க. இடித்தோடனே அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பேக்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எக்ஸ்டர்னல் இன்ஜுரி எதுவுமே இல்லை. ஸோ அவங்கள வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு வச்சு சந்தியாவோட அப்பா, அவங்க சித்தப்பா, அவங்க சித்தி எல்லாம் வந்து எங்கள் வீட்டில் நைட் ஸ்டே பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. நாங்கள் எல்லாம் மண்டபத்தில் இருந்தோம். அப்புறம் ஒரு நைட் ஒரு 11 o'clock வந்து சந்தியா அவங்க சித்தப்பா எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அப்பா அம்மாவோட வந்து எங்கிட்ட ஆக்சிடென்ட் ஆச்சு, இதெல்லாம் எதுவுமே எங்கள் சொல்லவே இல்லை. அவர் மயங்கி கீழே வந்துட்டார் லைக் அந்த மாதிரி என்கிட்ட சொன்னார். என்னென்னா அவருக்கு ப்ரெஷர் ஆல்ரெடி இருக்கிறதுனால, ஸோ இந்த ட்ராவலு அன்றைக்கி டே ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரெஸ்னால் எதாவது மயங்கியிருப்பார் அப்படின்னு நினச்சி நானும் என் கசின்ஸ் 2 பேரும் வந்து மண்டபத்துலேருந்து கிளம்பி விசேரி அவரை போய் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம். சப்போஸ் எதாவது உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். லைக் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தேன். நான் இந்தளவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது எனக்கு தெரியாது, இந்தளவுக்கு மேஜரு அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு தெரியாது. வீட்டுக்கு போகிறேன், அவருக்கு என்னவே ஞாபகம் இல்லை. இன்ஃபேக்ட் நான் போனே நான் யார் அப்படின்னு கேட்டேன், ஒரு 10 நிமிஷம் யோசிக்கிறாரு நான் யாருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என் பேர் ஞாபகம் இல்லை அவருக்கு, சந்தியாவோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாரு. என் பேர் என்னன்னு கேட்டால் இல்லை தெரியல, மறந்து போச்சு அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி என்னடா அது இப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பேனிக் ஆகிட்டேன் நானே. சரி ஹாஸ்பிட்டல் போய் நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த கீழே விழுந்த இம்பேக்டில் இந்த ஷோல்டர் பெயின் ஆகுது அப்படின்னு சொன்னார். சரி அதையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் போனோம். ஜஸ்ட்டு டாக்டர்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்கறதுக்காக தான் போனோம். போகும்போது இந்த மாதிரிலாம் ஸோ ஆக்சிடென்ட்லாம் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சிடி எடுத்து பார்த்தலாம் அப்படின்னாங்க. சிடி எடுக்கும்போது தெரிஞ்சது அவருக்கு ஸ்கல்லுக்கும் பிரெயினுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா பிளட் லீக் ஆகிருக்கு. ஸோ அந்த சிடி எடுக்கவே பார்த்தீங்கன்னா அவர் அன்கான்ஷியஸ் ஆகிட்டார். ஸோ இன்ஃபேக்ட் வந்து அவருக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கிறதுனால அந்த பிளட் லூசனிங்க்கு டேப்லெட் எடுப்பார், ஆஸ்பிரின் டேப்லெட்னு ஒன்று. அது என்ன பண்ணுன்னா பிளட்டோட திக்னஸை வந்து கம்மி பண்ணி தரும், அந்த கிளாட்டிங் ப்ராசஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ அது வந்து ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி தான் அவர் எடுத்தனால அந்த பிளட் லீக்கேஜுங்கிறது ஸ்டாப் ஆகவே இல்லை. ஸோ இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி நடந்த எதுவுமே வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. எல்லாம் மண்டபத்தில் அந்த வெட்டிங் வைப்பில் இருந்தாங்க. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயோ ஊர் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க.
ஸோ இது சர்ஜரி பண்ணும் லைக் அந்த மாதிரி என் கையை விட்டு மீறி போகும்போது தான் நான் வந்து வீட்லேயே சொல்லணும், அம்மா அப்பாட்ட சொல்லிடலாம். அப்போ நான் சந்தியாட்ட சொல்லவே இல்லை. இது எதுவுமே சந்தியாவுக்கு ஒரு 3 o'clock வரைக்கும் தெரியாது. அப்புறம் என் அப்பா அம்மாட்ட சொன்னேன். அப்பா மட்டும் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாரு. இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்னால அப்போயே சர்ஜரி ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து சந்தியா வந்து சைன் பண்ணணும், இந்த ப்ரொசீஜருக்கு வந்து பிளட் ரிலேஷன் சைன் பண்ணணும் அப்படின்னால சந்தியா கண்டிப்பாக சைன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ 2:30க்கு நானே டேரெக்டாக மண்டபத்துக்கு போய் சந்தியாட்ட பொறுமையாக எடுத்து சொன்னேன். அவள் அப்போவுமே ரொம்ப பேனிக்காகி பயந்தா. அப்புறம் வந்து சர்ஜரி நடந்தது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து என் தம்பியோட வெட்டிங், இந்த சைடு வந்து சந்தியா அப்பாவுக்கு சர்ஜரி. அதான் நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock சர்ஜரி, 6 o'clock என் தம்பிக்கு முகூர்த்தம். நானும் சந்தியா வந்து முகூர்த்தம்லாம் அட்டன் பண்ணல, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம். ஸோ தான் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் பார்த்துருக்கேன். சினிமாவில் சீரியலெலாம் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும். எப்படின்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கிற மாதிரியோ, அதே ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் ஹைப்போதெட்டிக்கலி இந்த மாதிரி ஆனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சீன்லாம் நிறையா சீன் இருக்குது. ஸோ அது என் லைஃப்லேயே நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்லாம் சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க. சத்தியமாக அந்த ஒரு டைமில் என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. அப்புறம் நெக்ஸ்ட்டு பெரிய பஞ்சாயத்துக்கு வரேன். என்னென்னா இந்த சர்ஜரி ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸு அதற்கெலாம் பார்த்திங்கன்னா என்னோடய சேவிங் அப்படிங்கிறது ஒரு 3rd day இல்லை 4th day வந்து காலி ஆகிடுச்சு. சந்தியா அவங்க அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடந்தது மொத்தம் 40 days. ஸோ எனக்கு ஃபினான்சைஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவர் இங்கே வந்து ரொம்ப சிவியராக தான் இருக்குது, ஐசியூவில் தான் இருக்கார். சர்ஜரி முடிஞ்சாலும் அந்த ரெக்கவரி பீரியடு, அவர் கான்சியஸ் அந்த கோமா ஸ்டேஜ் அப்படிம்பாங்களா அதுக்கு போயிட்டார். ஸோ கோமாலேருந்து எப்போ வேணாலும் வந்து பேக் டு அந்த கான்சியஸ் வரலாம், இல்லை அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு டாக்டர் வந்து அஷூரன்ஸ் தரல. ஸோ ஒரு சைடு இவர் இப்படி இருக்கார், என்கிட்ட கேஷும் கம்மியாகிட்டு இருக்குது. ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு 4th day 5th day பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்க் பேலன்ஸ் nil. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்போ தாங்க புரிஞ்சுது. ஸோ ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தால் இந்தளவுக்கு நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லையே அப்படின்னு அப்போ நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் ஜென்ரலாக அந்த ஒரு ரெக்வஸ்ட்டாவோ இல்லை ஏதோ அது என்ன மாதிரினாலும் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்களா, 5 பேர்த்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. அவங்க சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியவே தெரியாது. ஈவன் நானே அப்படி தான் இருந்தேன். ஒரு இன்சூரன்ஸ் இருந்திருந்தால் நான் இந்தளவுக்கு ஃபினான்ஸ் வைஸ் இந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிருக்கவே மாட்டேன். சத்தியமாக சீரியஸாக ஓப்பனாக சொல்லணுன்னா அதுதான் உண்மை. அப்புறம் பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படி நான் அமௌண்ட் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வாங்கினேன், ஃபேமிலி சர்க்கிளில் ஹெல்ப் பண்ணாங்க, ரிலேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ சீரியஸாங்க அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அப்படி அவங்க ஹெல்ப் பண்ணியுமே அந்த ஒரு பர்டிகுலர் கேஷும் பார்த்தீங்கன்னா ஒரு 10th day 15th day வந்து அதுவும் நெல்லாகிடுச்சு. அப்புறம் அந்த சந்தியா அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் பண்ணார்ல, அவர் கொஞ்சம் ஃபினான்ஸ் வைஸ் சப்போர்ட் பண்ணார். அதான் இன்றைக்கி ஒரு அமௌண்ட் கலெக்ட் ஆகுதா, அது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ்க்கு அன்றைக்கி ஒரு ட்ரீட்மெண்ட்டோட எக்ஸ்பென்ஸுக்கு காலி ஆயிடும். இன்றைக்கி ஒரு அமௌண்ட் வருது, நெக்ஸ்ட் டே அது காலி ஆயிடும். அப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு பயமாயிடுச்சு, ஃபினான்ஸ்னால் வந்து அவரோட ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் ஆகிடக்கூடாது. லைக் அந்த ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் நான் போனேன். அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணது தான் மிலாப்னு ஒரு ஆப்பில் வந்து ஃபண்ட் ரைஸும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு யாருன்னே தெரியாது, என் பேரும் கூட தெரியாது சில பேர்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சின்னதாக ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன், ஒரு 10 rupeesனால் 10 rupees, இல்லை 1000 rupeesனால் 1000 rupees அந்த டொனேட் பண்ண எல்லாத்துக்கும் சோஷியல் மீடியா மூலிமா வந்தவங்களுக்கு நான் வேறு எப்படி தேங்க் பண்ணுறது அப்படின்லாம் தெரில. ஸோ இந்த வீடியோ மூலிமா தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சந்தியாவோட அப்பா வந்து இன்றைக்கி நல்லா இருக்கார், உயிரோடு இருக்கார் அப்படின்னுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன அமௌண்ட்டு டொனேட் பண்ணவங்க தான். 1 ரூபானாலும் 1 ரூபா டொனேட் பண்ணவங்களுக்கும் இந்த தேங்க்ஸ் போய் சேரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு மென்டல் சப்போர்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா, அதாவது நான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இதையே ஹேண்டில் பண்ணிட்டு ஃபினான்ஸே ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா சந்தியோட கசின்ஸ் 2 பேர் இருக்காங்க, கிருஷ்ணா, தர்ஷினி. அவங்க 2 பேருமே டாக்டர்.
ஸோ அவங்க தான் A to Z எங்கள் கூடவே இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் ஃபுல் பீரியட்லேயே எங்கள் கூட இருந்தாங்க. அவங்க 2 பேர் மட்டும் இல்லைன்னா என்னால் இதை ஹேண்டில் பண்ணியிருக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் இது வரைக்கும் தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சந்தியா அப்பா நல்லாவே இருக்காருங்க. ஒரு 80% ரெக்கவர் ஆகிட்டார். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 days கிட்ட இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 6 months வந்து பெட் ரெடனாக இருந்தார். இப்போ ஓகே, ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டார். ஃபிசியோஸ் போயிட்டு இருக்குது. இன்னொரு பழையபடி ஒரு 100% ரெக்கவரியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 months to 1 year ஆகலாம். ஸோ அதான் இந்த ஒரு 8 months பார்த்தீங்கன்னா லைஃப்பில் என்னென்னமோ பஞ்சாயத்தில் நடந்தது. எனக்கு கை ஃப்ராக்சர் ஆச்சு. டைசன் தெரியும்ல, டைசன் இறந்து போயிட்டான். டைசன் ஞாபகத்துக்காக மாயான்னு ஒரு குட்டி பப்பி வாங்கினேன். அவளும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேக்சின் போடும்போது இங்கே பார்வா அட்டாக் ஆகி அவளும் வந்து ஒரு 10 to 15 days இறந்துட்டா. லைஃப்பில் வந்து அந்த டார்க் ஃபேஸ் அப்படிம்பாங்களே, அதுலேருந்து லிட்ரலி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன். என்ன தான் லைஃப்பில் வந்து பஞ்சாயத்தானாலும் என்ன இது பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி வரணும்ல. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டில் தான் அகெயின் அண்ட் அகெயின் போயிட்டு இருக்குது, ஓடிட்டு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து தாராபுரம் கிட்டே வந்துட்டேங்க. ஸோ என்னோட லாஸ்ட் ஒரு லைஃப்பில் நான் இந்த 10 மாதங்கள் இதுதான், இந்த பஞ்சாயத்தினால தான் வந்து வீடியோஸ் எதுவும் போட்டிருக்க மாட்டேன், எக்ஸட்ரா. ஸோ இப்போ தாராபுரம் வந்துட்டேன். இன்னொரு 2 hours கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் ஆண்டிப்பட்டி போக. ஆனால் தனியாக போகிறதுக்கு போர் அடிக்குதுங்க. ஒரு சைடு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சந்தியாவையும் அவ்வியத்தையும் பார்த்து 2 months ஆச்சு. ஸோ ஒரு சைடு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு சைடு அப்படியே காண்டாகுது. தனியாக போயிட்டு இருக்கேன்னா போர் அடிக்குது. ஸோ பாட்டு கேட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஆண்டிப்பட்டி கிட்டே வந்தாச்சு. இன்னும் ஒரு 35 kilometers கிட்டே இருக்குது. பட் என்னென்னா செமையாக பசிக்குது. ஸோ சந்தியாட்டு நான் இங்கேயே எங்கே சாப்பிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னேன். இல்லை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன், வீட்டுக்கு வந்து சாப்பிடு, எவ்வளோ நேரம்னாலும் பரவாயில்ல அப்படிங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே எங்கள் இளநீ கடை தேடிட்டு இருக்கேன். பாடி ஒரு மாதிரி ட்ரையான மாதிரி இருக்குது. ஸோ ஆந்தி வேலை தான் இளநீ கடை இருந்ததுன்னா இளநீ குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அப்படியேருந்து ரொம்ப நேரமாக இளநீ கடை பாட்டே வர ஒரு கடையும் கூட இல்லை. ஸோ கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா சடனாக ட்ராப் ஆகிடுச்சுங்க. தாராபுரத்தில் பார்த்திங்கன்னா சரியான வெயிலாக இருந்தது. செத்தண்ட 3 நாள் தேனீர் போய் கருவாடாகி தான் வரப்போகிறேன் அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை லக்கிலி பார்த்திங்கன்னா அந்த மூடி கிளைமேட் அப்படியே கன்னியூ ஆகுது. கோயம்புத்தூரில் எப்படி இருந்தது அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ போயிட்டுருக்கேன். போக அப்படியே அப்டேட் பண்ணுறேன். சந்தியாவோட ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சுங்க. சந்தியாவோட ஏரியாவோட லேண்ட்மார்க் இந்த வைகை டேம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நிறையா சினிமா ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இதான் வந்து சந்தியா ஏரியாவோட லேண்ட்மார்க். எப்பவுமே தண்ணி லைட்டாக போயிட்டே தாங்க இருக்கும். ஸோ இந்த 3 days டைம் இருந்ததுன்னா வைகை டேமும் ஒன்ஸ் வரலான்ட்டு இருக்கேன். இங்கே பெருசாக காய்க்கிறதுக்குள்ள எதுவும் இல்லை. அந்த டேம் வியூ நல்லாயிருக்கும். டேம்லேருந்து மேலே போனால் அந்த சைடு ஃபுல்லாக தண்ணி இருக்கும்ல, அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி லொக்கேஷன் இது. ஸோ முடிஞ்சால் டைம் இருந்தால் இந்த 3 days வந்து வைகை டேமும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் நாட் ஷியோர். ஃபைனலி ஆண்டிப்பட்டி ரீச் ஆகியாச்சுங்க. ஸோ திஸ் இஸ் ஆண்டிப்பட்டி ஹைஃபை சிட்டி. நம்ம சந்தியா வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ அபியூத்தை இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அபியூத் வந்து விளையாண்டு இருக்காராமா. ஸோ இப்போ நிற்போம், என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம்.
அட்டு பயந்துட்டேங்க. சரியான சாக்கு கொடுத்துச்சு அந்த நாய். அவ்யூத்தன் திஸ் ஃபெலோ சந்தியா வெல்கம் பண்ணிட்டு பாரு எவ்வளோ டாக்னு. ஆமாம், கடிக்காம இருந்தால் சரி. எங்க முட்டை தூங்கிட்டேனா? விளையாண்டு இருக்கான்னு சொன்னேன். உருட்டு. எப்படி இருக்கீங்க? ஆமாம், அதனால தான் லேட்டு. எங்கே அவ்யூத்தன் வந்து தூங்கிட்டு இருக்காமா. எப்போ தூங்குனா? அவ்யூத்தன் அவ்யூத்தன் குட்டிடிக்கி அவ்யூத்து அவ்யூத்தன் அவ்யூத்து வரானா? வரான் வரான். தூங்கி எந்திரிச்சிட்டானா? வரானா? வரானா? வரான் வரான். வரையா? தூங்கி எந்திரிச்சிட்டியா? தூக்குமா? மாமாம் சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? என்ன மாமாம் சாப்பிட்ட? இட்லி மாமாம்மா. எத்தனை? 3 இட்லி சாப்பிட்டியா? ஃபுல்லாக சாப்பிட்டியா? அப்பாக்கு முத்து கொடுத்துரு. நீ கொடுமா பட்டு. தூங்க எந்திரிச்சிட்டியா? தூக்குமா? சரி பார்த்துக்கு, அப்படியே பார்த்துக்கு. குட்டிடிக்கி குட்டிடிக்கி. இங்கே பாரு, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? இவன் பாருக்கு இவன் வந்துருப்பான், நீங்கள் வாட்டு நான் என்னன்னு சொன்னேன். எங்க ஊடமாட வந்துட்டு சைக்கிள் சுற்றுறது. இவனை தூக்கிட்டு போய் அங்கே சரவணா வீட்டில் விட்டா மேலே முடிஞ்சிச்சு. சைக்கிள் சுற்றுறது, சைக்கிள் சுற்றிக்கிறேன். சைக்கிள் சுற்றுனியா? ஒன்னே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா வீட்டு? எல்லாம் உனக்கு திட்டுவாங்களா? சந்தியாவா? சந்தியா ஒன்று திட்டுறாளா? என்ன சொன்னா? ஆய் சொன்னாலா? ஏய் ஏய்க்கு அப்படியே தாயினா அடிச்சிட்டாலா? திருப்பி அடிச்சிடலாம். சரியா? சரி அபித்து, எனக்கு தண்ணி வேணும் அபித்து. பத்துக்கு கேளு, தண்ணி வாங்கிட்டு வரையா? ஐ சூப்பர் அபித்து. ஸோ இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களை கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Arun. Bye. Bye சொல்லு. Bye. Hey.